بسم الله الرحمن الرحيم. உலகத்தில் யாரும் தான் செய்த அமல்களின் மூலமாக சொர்க்கம் போகல. யாரும் எங்கட அமலால சொர்க்கம் போகல. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கும் சொர்க்கம் போகல, நீங்க எவ்வளவு அமல் செய்தவர், எவ்வளவு தொழுதவர், எவ்வளவு வணங்கினவர், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி எவ்வளவு பாடுபட்டவர். கல்லால் அடி வாங்கினார், சொல்லால் அடி வாங்கினார், சொல்லடி கேட்கும் சோர்ந்து விடாமல், கல்லடி கேட்டும் கலங்கி விடாமல், இந்த உலகத்துல நாங்கள் எல்லாம் முஸ்லீமாக மாறுறதுக்கு எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க. அதுக்கு மட்டுமா தக்பீரை கட்டி எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தக்பீரை கட்டி எவ்வளவு தொழுதான். சஹீஹ் இப்னு ஹிப்பான்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை மனைவி, உயிருக்கு உயிரான நேசத்துக்குரிய மனைவி அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு நாள் வந்தார் என்னுடைய கணவர், வந்து கொஞ்ச நேரம் பெட்ல படுத்தார். கொஞ்ச நேரம் தான், என்னோட அருமை நாயகம் கொஞ்ச நேரம் என்னுடைய போர்வைக்குள்ள இருந்தாங்க. சொன்னாங்க, தஈனி ஆயிஷா, கொஞ்சம் என்ன உர்றீங்களா, அத்தஅப்பது லிரப்பி, நான் கொஞ்சம் தக்பீர் கட்டி தொழ போறேன். சொன்னாங்க, ஆயிஷா அம்மா, உஹிப்பு முராஃபகதக, நீங்க கூட இருக்கிறது தான் எனக்காக விருப்பம், ஆனா பரவாயில்ல, நீங்க தொழுறது விருப்பமா, நீங்க போய் தொழலாம். எழும்பினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எழும்பி வுது செய்தார்கள், தக்பீரை கட்டினாங்க. சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, தக்பீரை கட்டி அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த தஃப்சீர் கிளாஸுடைய நோக்கமே அதான். குர்ஆனை படிச்சு படிச்சு தக்பீரை கட்டி அழோம், அல்லாஹ்வுக்கு முன்னால் அழணும். தக்பீரை கட்டி இமாம் என்ன ஓதுறார் விளங்கும். எத்தனை வருஷம் போனாலும் பரவாயில்ல, எப்படியாவது இந்த குர்ஆனை படிச்சு முடிச்சு விளங்கும். தக்பீரை கட்டி அழுகுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முகமெல்லாம் அப்படியே நலஞ்சிச்சு. ஒரு சொட்டு கண்ணீர் வாரண்டா எவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு. தஹஜ்ஜுடைய நேரத்துல, துஆவுடைய நேரத்துல, ரமலானுடைய நேரத்துல யோசிப்பார். அழுகிறார், இன்னும் அழுகிறார். ஹத்தா துபல்ல லிஹ்யதுஹு, தாடி அப்படியே நலஞ்சிச்சு. இன்னும் அழுது முடியல, அழுகுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியே நெஞ்செல்லாம் நலஞ்சிச்சு. சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அப்படியே நிலத்துல கண்ணீர் துளி விழ ஆரம்பிக்குது. அழுகுறாங்க, அல்லாஹ்வுக்கு முன்னால இபாதத் செஞ்சு அல்லாஹ்வை நினைச்சு தொழுகையில அழுகுறாங்க. 2 ரக்காத் தான் தொழுதாங்க. தொழுது முடிக்கிறதுக்கு முன்னால பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹுக்கு பாங்க சொல்லிட்டார். 2 ரக்காத் தஹஜ்ஜத். யோசிச்சு பாரு, நம்முடைய ஹாலாத் என்ன, நம்முடைய சுபஹுடைய ஹாலாத் என்ன. இப்படியெல்லாம் அமல் செஞ்ச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வே கேட்கிறான், லஅல்லக பாகியுன் நஃப்ஸக், யா ரசூலல்லாஹ், இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களாக மாற மாட்டாங்கங்கிறதுக்காக உங்களை நீங்களே மௌத்தாக்க போறீங்களா? யா ரசூலல்லாஹ், நீங்க மௌத்தாக போறீங்களா? என்ன, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இன்னமா அலைக்கல் பலாக், சொல்ல மட்டும்தான் ஏலும். சொல்லுவாங்க, பாலை கொடுக்கலாம், பாக்கியத்தை கொடுக்கல. சொல்லலாம், தொலைவாண்டு கூப்பிடலாம், கட்டி கொண்டு நீங்க நிப்பாட்டலாமா? குர்ஆனை படிக்க, தஃப்சீரை படிக்க வாண்டு கூப்பிடலாம், இரக்கமா சொல்லலாம், அன்பா சொல்லலாம், எச்சரிக்கலாம், ஆனா யாரையும் வற்புறுத்தல. இப்படி அமல் செஞ்ச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னாலும் கூட என்னுடைய அமல்களின் மூலமாக சொர்க்கம் போக முடியாது. இப்ப நாங்கெல்லாம் ஏமாத்துறோம், நாங்கெல்லாம் என்ன தரோம்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லா ஐயதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்தின் மின், அல்லாஹ் அவனுடைய அருள் பிச்சையை எனக்கு போட்டாதான் எனக்கும் சொர்க்கம் போகலாம். அதான் சகோதரர்களே, ரஹ்மான் அளவற்ற அருளாளன். உலகத்தில் அவனுக்கு பேர் ரஹ்மான், பாவிகளுக்கு இரக்கம் காட்டினவன். அல்லாமா சனாவுல்லாஹ் ஃபானிஃபத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீர் மதுஹரில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தை கொண்டு வரான். காரூனுடைய சம்பவம். யார் காரூன்? இன்ன காரூன கான மின் கௌமி மூஸா ஃபபகா அலைஹிம், மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல வாழ்ந்த
அல்லாவே குர்ஆன்ல சொல்லக்கூடிய கோடீஸ்வரன். அல்லாஹ் குர்ஆன்ல ஒருவனை பார்த்து பணக்காரன் சொல்றான்டா அது காரூன் மட்டும்தான். அல்லாஹ் சொல்றேன், நான் சொல்லல, சூரத்துல் கஸஸ்ல சொல்றேன், மா இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்பதி உலில் குவா. அவண்ட சொத்துகள், செல்வங்கள், ஹசானாக்கள், தங்கம் வைரம் எல்லாம் வச்சு பூற்ற அல்மாரி இருக்குது. அந்த அல்மாரி ஹசானாவுடைய திறப்புகளை தூக்குறதுக்கு மாத்திரம் பொடி பில்டர்கள் வேணுமா, சாவியை தூக்குறது. ரெஸ்லர்கள், மல்யுத்த வீரர்கள் வேணுமாம் அவன் துறப்ப தூக்குறது. தஃப்சீர்ல எழுதுறாங்க கிட்டத்தட்ட 40 ஒட்டகங்கள் வேணுமா திறப்ப துமக்கிறது. ஆனா பணம் இருந்து வேலை இல்லை, பணம் இருந்து வேலை இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாருக்கும் தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயம் இல்லை. ஜகாத்து கொடு, மரியாதையா, நீண்ட வரலாறு நான் சுருக்கமா சொல்றேன். நீண்ட அடுத்தடுத்த வசனங்களுக்கு போக இயலாது, இதுகளையே பேசிட்டு இருந்தார். அவன் என்ன செஞ்சான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் மீது இட்டு கட்டினான், விபச்சார பட்டம் கொடுத்தான். கொடுத்ததோட மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்த ஆத்திரம் சுஜூதுல விழுந்தாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அல்லாஹ்விடத்துல தான் உதவி எடுப்பான். உடனே சுஜூதுல விழுந்தாங்க. அல்லாஹ் சொன்னான், மூசா இர்ஃபா ரஅஸக், தலையை உயர்த்துங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தல். அல்லாஹ் சொன்னான், மூசா தலையை தூக்குங்க, முரில் அருள, பூமிக்கு கட்டளையிடுங்கள், பூமி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யும். நல்ல சான்ஸ். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தலையை தூக்கினாங்க. சொன்னாங்க, யா அர்து குதீஹி, ஏ பூமியே இந்த காரூனை நீ சுழி வாங்குவாயாக. பூமி என்ன செஞ்சிச்சு, காரூனுடைய 2 காலையும் அப்படியே பிடிச்சிச்சு. இப்ப விளங்கிட்டு, இவர்ற பணம், இவர்ற பலம், இவர்ற பட்டம், இவர்ற நகை, இவர்ற நட்டு, இவருடைய எந்த அந்தஸ்தும் ஒரு பிரயோசனமும் அளிக்க. இப்ப கத்துறார், மூசா என்ன காப்பாத்துங்க, என்ன விட்டுருங்க மூசா, தெரியாம செஞ்சிட்டேன், விட்டுருங்க மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரியும் தானே, ஹுதீஹி, இன்னும் சுழி வாங்குவாயாக. அப்படியே முட்டுக்கால் வரைக்கும் நிலத்துக்குள்ள போயிடுச்சு. இன்னும் கத்துறார் கத்துறார், இடுப்பு வரைக்கும். ஹுதீஹி, இன்னும் சுழிவாங்க, நெஞ்சு வரைக்கும், கழுத்து வரைக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, முழுமையாக சுழிவாங்கு. அல்லாஹ் சொல்றான், ஃபஹஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த். காரூனை மட்டுமல்ல, காரூனுடைய ஊடு வாசல் சொத்து செல்வம் எல்லாத்தையும் அல்லாஹ் அப்படியே பூமிக்குள்ள புதைச்சு. காரூன் 70 தரம் கத்தினாராம், மூசா 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 என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. 70 தரம் கத்தியும் பிரயோசனம் கிடைக்கல. இப்போ காரூன் மண்ணுக்குள்ள புதைஞ்சதுக்கு பின்னால அல்லாஹு தாலா கேட்டானா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, யா மூசா, ஏ மூசாவே, மா அக்லல கல்பக், உங்களோட உள்ளம் ஏன் இவ்வளோ கடினமா மாறிச்சு. எவ்வளவு இரக்கம் உள்ளவன். அல்லாஹ் சொன்னானா, இஸ்தகாஸ பிக 70 மர்ரத்தன் ஃபலம் துகிஸு. 70 தரம் கத்தினானே, 70 தரம் கெஞ்சினானே, 70 தரம் உதவி கேட்டானே, மூசா மூசா மூசாண்டு. உங்களுக்கு இரக்கம் வரலே, நீங்க அவனை காப்பாத்தலே. மூசா அவன் காஃபிர் தான், அவன் பாவிதான், எந்த கடமையை நிறைவேற்றாதவன் தான், என்ன மறுத்தவன் தான். ஆனா மூசா மூசாண்டு கத்தின வாயால ஒரு தரம், 70 தரம் மூசாண்டு கத்தின வாயால ஒரு தரம் அல்லாஹ் என்ன காப்பாத்து என்று சொல்லி இருந்தா நான் அவனை காப்பாத்தி இருப்பேன். அது மாத்திரமல்ல, கியாமத் நாள் வரைக்கும் இந்த பூமியை யாருக்கும் வழிபடாமல் ஆக்கி இருப்பேன். அதான் சகோதரர்களே, அல்லாஹ் இந்த அல்லாஹ்வை விளங்கல்ல, யார் அல்லாஹ்வை விளங்கல்ல, எல்லாம் விளங்கியாச்சு. அல்லாஹ்வை விளங்கல், அவன் இரக்கத்தை விளங்கல். அல்லாஹ் சொல்றான், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், எங்க போறீங்க, எனக்கிட்ட வாங்க, நீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு, நான் உங்களை காப்பாத்துறேன், நான் உங்களை மன்னிக்கிறேன், நான் உங்களை சொர்க்கவாதி ஆக்குறேன், என்னிடம் வாருங்கள். அல்லாஹ் கூப்பிடுறான். முஸ்லிம்கள் போக ரெடி இல்லை அல்லாஹ்.